ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 623. இங்கு ஆதி சங்கரரின் அதிசயம் நிறைந்த ஒரு திக்கு விஜயத்தை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஆதி சங்கரர் ஒரு குறிப்பிட்ட நாளில் தமது திக்கு விஜயத்தை தொடங்கினார். இதற்காக பல நாட்கள் கால்நடையாகவே பயணித்து சென்றார், இந்தியா முழுவதும். இப்பொழுது மாகிஸ்மதி எனும் நகரை அடைந்தார். தனது திக்கு விஜய வாதப்போருக்கு ஆஸ்தான புலவராகிய மண்டன மிஸ்ரரை சந்தித்தார். இந்த புகழ்பெற்ற மண்டன மிஸ்ரர் உண்மையில் பிரம்மதேவர் ஆவார். மண்டன மிஸ்ரின் மனைவி பாரதி தேவி ஆனவள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான கல்வி தெய்வம் ஆன சரஸ்வதி ஆவாள். இப்பொழுது மண்டன மிஸ்ரருக்கும் ஆதி சங்கரருக்கும் விவாதம் நடைபெறப்போகும் செய்தி அந்த நகர் முழுவதும் பரவிவிட்டது. விவாதத்தை காண ஆவல் கொண்ட அறிஞர் பெருமக்கள் திரளாக வந்து அவையில் கூடிவிட்டார்கள். தீர்ப்பு சொல்ல மண்டன மிஸ்ரின் பத்தினியான சரஸ்வதியை நீதிபதியாக நியமித்தார்கள். விவாதம் தொடங்குவதற்கு முன்பு ஆதி சங்கரர் ஒரு கடுமையான நிபந்தனையை விதித்தார். ஆதி சங்கரர் மண்டன மிஸ்ரரை பார்த்து, ஓ மண்டன மிஸ்ரர் அவர்களே, இந்த வாதப்போரில் நான் தோல்வியை தழுவிவிட்டால் நான் சந்நியாச தர்மத்தை கை விட்டுவிட்டு கிரகஸ்த தர்மத்தை மேற்கொள்கின்றேன். தாங்கள் தோல்வி அடைந்து விட்டால் இல்லறத்தை துறந்து துறவரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிபந்தனைக்கு தாங்கள் உடன்படுகின்றீர்களா என வினவினார். மண்டன மிஸ்ரரும் ஆதி சங்கரரை நேருக்கு நேராக பார்த்தார். இளைஞரான ஆதி சங்கரரை மிக மிக தம்மால் வென்றுவிட முடியும் என மனப்பால் குடித்தார். அவர் ஆதி சங்கரர் வடிவத்தில் அங்கே எழுந்து அருளியிருந்த வாலிபர் சர்வலோக நாயகரான சர்வேஸ்வரான சிவபெருமான் என்பதை அறிய கிடையாது. அதனால் மண்டன மிஸ்ரர் பெரும் உவகையுடன் ஆதி சங்கரரை நோக்கி, தங்கள் நிபந்தனையை நான் மனம் உவந்து வரவேற்கிறேன் என பேர் அறிஞர்கள் கூடியிருந்த அந்த சபையின் முன் உறுதியளித்தார். இப்பொழுது 2 சாஸ்திர இமயங்கள் சிங்கம் போன்று சொல் பிரவாகம் எடுத்து மோதப் போவதைக் கண்டு ரசிக்க அறிஞர்கள் ஆவலோடு காத்து இருந்தார்கள். ஆதிசங்கரர் வேத மார்க்கத்திற்கு ஆதரவாக வாதாட திருவுளம் கொண்டு இருந்தார். மண்டன மீமாம்ச தத்துவமான கர்ம மார்க்கமே தலை சிறந்ததென வாதிட்டு நிலை நிறுத்தியிருந்தார். அறிஞர்கள் நிறைந்த சபையில் சரஸ்வதி நடுவராக வந்து அமர்ந்து கொண்டாள். பின்பு அவள் அந்த சபையில் இருந்த அனைவரையும் வணங்கி, பெரியோர்களே, என்னிடம் எத்தனை பெரிய பொறுப்பை ஒப்படைத்து இருக்கின்றீர்கள். நான் அதை மனதில் கொண்டு தராசு தட்டின் முள்போல் நியாயத்தை உரைப்பேன் என உங்கள் முன்பாக உறுதியளிக்கிறேன். இங்கு வாதப்போர் நடத்த இருப்பவர்களில் என் கணவரும் ஒருவர், மற்றொருவரோ முற்றும் துறந்த அத்வைத மார்க்க ஆத்மஞானி, மிகச்சிறந்த மகான், சாஸ்திர விற்பன்னர். பாரபட்சம் காட்டாமல் தீர்ப்பு வழங்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனால் நான் வாதத்தில் வென்றவர் யார், தோற்றவர் யார் என அறிவிக்க 2 மலர் மாலைகளை வருவித்து அணிவிக்கப் போகிறேன். இவர்கள் அந்த மலர் மாலையை அணிந்து கொண்டே வாதம் செய்து விட வேண்டும். எவருடைய மாலை முதலில் வாடி வதங்கி விடுகின்றதோ அவரே தோற்றவர் என கூறிவிட்டாள். சபையின் கண் அமர்ந்து இருந்த சாஸ்திர விற்பன்னர்கள் முதல் ஆதிசங்கரர் மண்டன மிஸ்ரர் வரை அந்த ஏற்பாட்டை மனதார பாராட்டி வரவேற்றார்கள். அதன்படி சரஸ்வதி 2 மலர் மாலைகளை வரவழைத்து ஒன்றை ஆதி சங்கரர் இடமும் மற்றொன்றை மண்டன மிஸ்ரர் இடமும் வழங்கச் செய்தால், அவர்கள் அந்த மாலைகளை அணிந்து கொண்டதும் தங்கள் விவாதத்தை காரசாரமாக தொடங்கிவிட்டார்கள். ஆதி சங்கரருக்கும்
மண்டன மிஸ்ரருக்கும் இடையே நீண்ட நாட்கள் வாதப்போர் நடந்து கொண்டே இருந்தன. மண்டன மிஸ்ரர் வேதத்தின் கர்மகாண்ட பகுதியில் மிக மிக புலமை வாய்ந்தவர். வேதத்தின் மற்ற பகுதிகளை அவர் முழுமையாக கற்று அறிந்து இருந்தார் என்று சொல்வதற்கு கிடையாது. ஆனால் வடமொழியில் புலமை வாய்ந்த கைதேர்ந்த பண்டிதர் ஆவார். ஆதி சங்கரரோ சாஸ்திர புலமை மட்டும் இல்லாமல் அனுபவ ஞானம் பெற்ற ஞான சூரியன் ஆவார். மண்டன மிஸ்ரரின் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவர் இதுவரை பார்த்திராத கோணங்களுக்கு எல்லாம் ஆதிசங்கரர் நுழைந்து தமது வாளை சுழற்றினார். மண்டன மிஸ்ரர் ஓரளவுக்கு ஆதிசங்கரது வாதத்திற்கு தாக்கு பிடித்தாலும் முடிவில் அவர் தரப்பு தாழ்ந்து கொண்டு இருப்பதை அறிந்து மனம் சோர்ந்து விட்டார். அவரது கழுத்தில் இருந்த மாலையும் வாடிவிட்டது. இப்போது சரசவாணி தீர்ப்பு வழங்க வேண்டிய நியாயாதிபதி நிலையில் இருந்தாள். ஆனால் அவள் மனமோ பதறியது. ஏனென்றால் அவள் தீர்ப்பு வாசித்த சற்று நேரத்திற்கெல்லாம் மண்டன மிஸ்ரர் காவி உடை புனைந்து துறவியாகி விடுவார். அதன் பின்பு அவளது கதி. அதை நினைத்துத்தான் அவள் நெஞ்சம் நிலையில்லாமல் பதறி துடித்தது. மற்றபடி ஆதிசங்கரர் வென்றதை குறித்து அவளுக்கு பொறாமை எதுவும் கிடையாது. அவள் ஒரு முடிவு செய்தாள். அதாவது தானே ஆதிசங்கரர் உடன் தர்கித்து அவரை வென்று தன் கணவரை துறவி ஆக்காமல் தடுக்க வேண்டியது தனது கடமை என உணர்ந்தாள். அவள் சபையில் உள்ளவர்களை பார்த்து, அறிஞர்களே, என் கணவர் தோற்றார் என்பதை நான் சொல்லவும் வேண்டி கிடையாது. ஆனால் நான் சொல்ல வருவது மிக மிக முக்கியமான விஷயம். கணவனும் மனைவியும் உடல்களால் வேறானாலும் உயிரால் ஒன்றுபட்டவர்களே என கருதப்படுகின்றது. இதை உணர்த்தவே சிவபெருமான் தன்னில் ஒரு பங்கை பார்வதி தேவியாருக்கு வழங்கி அர்த்த நாரீஸ்வரனாக நின்றதை புராணங்கள் உரைக்கின்றன. எனவே ஆதிசங்கரர் இப்போது பெற்ற வெற்றி முழுமையானது கிடையாது என்பது என் கருத்து. அவர் பூரண வெற்றி அடைய வேண்டுமென்றால் என்னையும் வாதத்தில் வெல்ல வேண்டும். இதுவே என் தீர்ப்பு என தைரியமாக சபையோரிடம் தீர்ப்பு உரைத்து விட்டாள். இதனை கேட்டதும் சபையில் பெருத்த சலசலப்பு ஏற்பட்டது. ஆதிசங்கரர் மிக மிக தயங்கினார். ஏனென்றால் பரிவிராக்காச்சாரியர் ஒருவர் பாவை எவர் உடனும் பேசலாகாது என சாஸ்திரங்கள் விதி செய்து இருக்கின்றன. இதை நினைத்துத்தான் ஆதிசங்கரர் சற்று தயங்கினார். ஆனாலும் சரஸ்வவாணி சர்வ கலைகளின் தலைவியான சரஸ்வதியின் அம்சமாக பிறந்தவள் என்பதை ஆதிசங்கரர் அறிந்து இருந்தார். அவருடன் வாதப்போரில் ஈடுபடுவது குற்றம் கிடையாது என முடிவு செய்தார். சபையோரிடம் தனது சம்மதத்தை தெரிவித்தார். மறுநாள் சரஸ்வவாணிக்கும் ஆதிசங்கரருக்கும் வாதப்போர் மூண்டது. சரஸ்வவாணி கலைமகள் அல்லவா? அவள் அறியாத கலைகளும் இருக்க முடியுமா? அவள் அனைத்து சாஸ்திர சம்பந்தமான கேள்விகளை கனைபோல் தொடுத்து கொண்டே இருந்தாள். ஆதிசங்கரர் சாட்சாத் சிவபெருமான் அவதாரம் அல்லவா? அவர் சரஸ்வவாணி கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அடுக்கடுக்கான பதில்களாக வழங்கி கொண்டே இருந்தார். இப்படியே பல நாட்கள் கழிந்து ஓடின. ஆதி சங்கரரை வாதத்தில் வெல்ல முடியாது என்பதனை உணர்ந்து கொண்ட சரஸ்வவாணி எப்படியும் அவரை மடக்கிவிட வேண்டும் என முடிவு செய்தவளாக திடீரென ஒரு கடுமையான கேள்வியை கேட்டுவிட்டாள். அவள் துறவிகள் அறிந்தீராத இல்லற இன்பத்தை பற்றி கேட்டுவிட்டாள். சரஸ்வவாணி இந்த கேள்வி ஆதிசங்கரை சங்கடத்திற்கு உள்ளாக்கும் என்பதை சந்தேகமற தெரிந்து இருந்தாலும் ஆதிசங்கரரை வேறு வழியில் சாய்க்க முடியாது என்பதை உணர்ந்தவளாக சற்று நாணத்து உடன் கூனி குறுகி கொண்டே ஒருவாறு தனது கேள்வி கேட்டு விட்டாள். அந்த கேள்வியை கேட்டதும் ஆடி போனது ஆதிசங்கர் மட்டும் கிடையாது. அந்த சபையில் அங்கம் வகித்து கொண்டு இருந்த அறிஞர்களும் தான். அனைவருமே திடுக்கிட்டு போய்விட்டார்கள். ஆதிசங்கரர் இதுவரை எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கூற ஒரு வினாடியும் எடுத்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த கேள்விக்கு தக்க விடை கூற சற்று காலம் எடுத்துக்கொள்ளலாமே என ஆலோசித்தார். அவரது தயக்கத்தை புரிந்து கொண்ட சரஸ்வவாணி
10 நாட்கள் வரை அவகாசம் கொடுத்தால் சபை கலைந்துவிட்டது. அனைவரும் தம் தம் வீடு நோக்கி சென்று விட்டார்கள். ஆதி சங்கரரும் தம்முடைய சீடர்களை அழைத்து கொண்டு ஒரு வனாந்திரத்தை நோக்கி புறப்பட்டார். சீடர்கள் மிக மிக மனம் சோர்ந்து இருந்தார்கள். ஆதி சங்கரருக்கும் சிறிது மனச்சோர்வு இருந்தது. சீடர் ஒருவர் இறுக்கமான சூழ்நிலையை இலக்கமாக மாற்ற நினைத்து, குருநாதரே தாங்கள் நினைத்து இருந்தால் இந்த கேள்விக்கும் ஒரு வினாடியில் விடை தந்து இருக்க முடியுமே. யாது காரணத்திற்காக காலத்தவணை பெற்றீர்கள் என்பது எளியனுக்கு விளங்க கிடையாது. கருணை கூர்ந்து தாங்கள் விளக்கி அருள வேண்டும் என ஆதி சங்கரை நோக்கி விண்ணயத்துடன் கேட்டார். ஆதி சங்கரரும் தமது ஆழ்ந்த மௌனத்தை கலைத்து கொண்டு, அன்புக்கு உரியவனே, நான் அப்படி மௌனமாக வந்ததன் அர்த்தத்தை பிற்காலத்தில் நீயே உணர்ந்து கொள்வாய் என கருணைமலை பொழிந்தார். அந்த நேரத்திலும் வனாந்திரத்தின் ஒரு மரத்தின் அடியில் அவர்கள் சற்று அமர்ந்து இளைப்பாரிக் கொண்டு இருந்த வேளையில் அமருகன் என்ற அரசன் அதே காட்டில் வேட்டையாடும் பொருட்டு வந்து இருந்தான். வேட்டையாட வந்தவன் விதி செய்த சதியால் ஆதி சங்கரரும் அவரது சீடர்களும் இளைப்பாரிக் கொண்டு இருந்த ஆழ விருட்ச மரத்திற்கு அருகே மாண்டு போய் விட்டான். அவன் உடல் அங்கேயே கிடந்தது. இப்பொழுது ஆதி சங்கரருடைய மனதில் ஒரு அற்புதமான திட்டம் உருவாகியது. அதாவது அவர் அந்த உடலில் தம் உயிரை செலுத்தி வேந்தனாகி இல்லற இன்பத்தை அனுபவித்து உணர்ந்து திரும்ப வேண்டும் என்பதே அவரது உள்ளத்தில் உருவான திட்டமாகும். அவர் தமது கருத்தை தம் சீடர்கள் இடம் கூறி அவர்களது மனக்கருத்தை அறிய விளைந்தார். ஓரிரு சீடர்கள் முதலில் தயங்கினாலும் மற்ற சீடர்கள் ஆதரித்ததைக் கண்டு தாங்களும் ஆமோதித்தார்கள். ஆதி சங்கரர் தாம் இல்லற இன்பத்தை பெற்று திரும்பும் வரை தமது உடலை பாதுகாப்பாக வைத்து இருப்பதற்கான தக்க உபாயத்தை உரைத்துவிட்டு கூடுவிட்டு கூடுபாயும் முறையில் தம் உயிரை அங்கே கேட்பாரற்று இறந்து கிடந்த அரசன் அமருகன் உடலுக்குள் புகுந்து விட்டார். பின் அமருகனுடைய அரண்மனைக்கு சென்றார். இப்பொழுது அந்த புறத்தில் இருந்த அரசிகள் உடன் சரச சல்லாபம் புரிந்த அந்த அனுபவத்தையும் நிறைவாக பெற்றார். பின்பு அவர் மீண்டும் காட்டுக்கு விரைந்தார். அங்கே சீடர்கள் பாதுகாத்து வைத்திருந்த தம்முடைய உடலுக்குள் தம் உயிரை செலுத்தினார் ஆதிசங்கரர். சரசவாணி கொடுத்திருந்த காலக்கெடுவுக்குள் மாகிஸ்மதி நகருக்கு ஆதிசங்கரர் விரைந்தார். சரசவாணியை கண்டு அவள் கேட்டிருந்த சரச சல்லாபம் சம்பந்தமான வினாவுக்கு தக்க பதிலை உரைத்தார். இப்பொழுது சரசவாணி தோல்வியை தழுவினால் மண்டன மிஸ்ரர் இல்லறத்தை துறந்து சந்நியாசி ஆகிவிட்டார். தமக்கு சீடராகிவிட்ட மண்டன மிஸ்ரருக்கு சுரேஸ்வரர் என்று நாமம் செய்தார் சங்கரர். அவரை தொடர்ந்து சரசவாணியும் துறவரத்தை முறைப்படி பெற்றுக்கொள்ள வந்தாள். ஆனால் ஆதிசங்கரரோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டார். அடுத்து மண்டன மிஸ்ரைச் சேர்ந்த மீமாம்சர்கள் பலரும் ஆதிசங்கருடைய அத்வைத மார்க்கத்தை தழுவினார்கள். தொடர்ந்து மாகிஸ்மதி மன்னனும் அவனுடைய குடிமக்களும் ஆதிசங்கர் சமயத்தை வரவேற்றார்கள். ஆதிசங்கரது தேச சஞ்சாரத்தின் முதல் கட்டமே வெற்றிக்கனியை பெறச் செய்து விட்டது. இப்பொழுது மீண்டும் ஆதிசங்கர் தமது திக்கு விஜயத்தை தொடர்ந்தார். அவருடைய திக்கு விஜயத்தில் மேலும் மேலும் வெற்றி வாகை சூடிக்கொண்டே போனார். பல்வேறு மதத்து அறிஞர்களும் ஆதிசங்கரது தத்துவத்தை மறுத்து உரைக்க முடியாமல் திணறினார்கள். ஆதிசங்கரது தர்க்கத்தின் முன் அவர்களின் தத்துவங்கள் தகர்ந்து தவிடு பொடி ஆகிவிட்டன. வாதத்தில் தோற்றவர்கள் அனைவருமே ஆதிசங்கரர் அவரின் சிஷ்யர்கள் ஆகிவிட்டார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.